ஃப்ரெஷ்ஷாக ஓலையே குளிச்சாச்சுங்க. என் பையன் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வீடியோவும் ஃபுல்லாக இதில் இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பேம்பர்ஸ் விஸ்பர் அடுக்கிற வீடியோ, அப்புறமேட்டு ட்ரெஸ் ஒரு வழியாக கிழிச்ச வீடியோ, அதுக்கப்புறம் வந்து டயர்டு ஏரியல் அடுக்கிற வீடியோ எல்லாமே. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு உதயபிரியா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏரியல் ஜாமான் எல்லாமே வந்துருக்குதுங்க ஏரியல் கம்பெனிலேருந்து. பார்த்தீங்களா, எல்லாமே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இதன்னைக்கு நம்ம அடுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் எடுத்து அடுக்கணும். என் பையன் ப்ரெஸ்ஸு கிழிச்சிக்கிட்டு இருக்கான். வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள். இப்போ நானும் ப்ரெஸ்ஸை வந்து கிழிக்க போகிறேன். ஓரல் பி இன்றைக்கி தாங்க ஜாமான் வந்து இறங்கியிருக்கு. இவ்வளோ ப்ரெஸ் என் பையன் கிழிச்சிட்டான். எப்படி கிழிச்சிருக்கான் பாருங்க. கையை வெட்டிட போதியா பார்த்து. ஏரியலில் வந்து ஜாமான் வந்திருக்கு. கொஞ்சம் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஆனால் அவங்க வந்து இப்போ 2 வாரத்துலேயே பில் முடிக்க சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் தாங்க ஆர்டர் போட்டிருக்கோம். பேம்பர்ஸ், அப்புறமேட்டு 1/2 கிலோ பவுடர், ஏரியல் பவுடர், சைடு ப்ரஷ்ஷு, இவ்வளோ தாங்க நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். ஒரு ப்ரஷ் என் பையன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். 2வது கிளிக்க வைக்கிறேன். 2வது ப்ரஷ் கிளிக்க போகிறேங்க. கிழிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் என் பையன் அழகாக கிழிச்சிருக்கான். எனக்கு கிழிக்க வரல. வருங்க, கிழிஞ்சிருச்சு லைட்டாக. ப்ரஷ் வெளியே தருது பார்த்தீங்களா. நோவே ஃபஸ்ட்டு ப்ரஷ் கிழிச்சாச்சுங்க. முன்னாடிலாம் 1 மாதம் டைம் தருவாங்க பில் முடிக்கிறதுக்கு. இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு 2 வாரத்தில் முடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பொருள் கம்மியாக தான் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். வெளியே அங்கங்கன்னு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கா. அதனால நம்மளுக்கு என்னது இப்போதைக்கு ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் வாங்கியிருக்கோங்க. என் பையனும் ஒரு ப்ரஷ்ஷை கிழிச்சு எடுத்துட்டான். கொஞ்சம் செய்யா கிழிச்சு எடுத்துட்டான். இப்படிதாங்க வரும். நமக்கு ஒரு அட்டை ப்ரஷ் வருதுன்னா ஒரு பாதி இந்த மேலே இருக்கிறதுல ஒரு 5 பீஸ் வந்து 6 பீஸ் 18 ரூபா ப்ரஷ்ஷுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் 22 ரூபா ப்ரஷ்ஷு, 22 ரூபா ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் ஒரு 3 பீஸ் 25 ரூபா ப்ரஷ்ஷு. இப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நான் கிழிச்ச ப்ரஷ் ஃபுல்லாகவுமே 22 ரூபா தான். அந்த ஒரு அட்டையில் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவுமே அப்படி தாங்க கொடுத்துருக்காங்க. ஓரல் பி ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ரஷ் வந்து 25 ரூபா. அடுத்தது எல்லாமே அடுத்த ஒரு 4 பீஸ் 30 ரூபாவில் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு நம்மளுக்கு 2 ப்ரஷ் 55 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்படிதான் கொடுப்பாங்க. நமக்கு அது ஒரு வேளை தான் போட்டு தருவாங்க. நமக்கு ப்ரெஷ்லாம் நல்ல லாபம் இருக்குங்க. ப்ரெஷ்லாம் நல்ல லாபம் கம்பெனிக்காரங்கிட்ட ஆர்டர் போடுறது. சான்ஸ் கிழிக்க முடியல. கிழிக்க முடியல. இது இனிமேல் நம்ம கத்திரிக்கோலை வச்சு வெட்டி எடுத்துட வேண்டியதான். ஐயா கிழிக்க வருதா ஐயா?
கொஞ்சம் போல கிழிச்சாச்சுங்க. இனிமேல் அதை கிழிக்க முடியல, நம்ம டிம்மர் வச்சு வெட்டி எடுத்துடலாம். என் பையன் நல்லா வேலை செஞ்சு தருவாங்க. ஜாமான்லாம் வந்தால் சோப்பு எல்லாமே நல்லா நீட்டாக அடுக்கி தருவான். பேஸ்ட்டு சோப்புலாம் வந்துச்சுன்னா நீட்டாக அடுக்கி தருவான். எல்லா வேலையுமே நல்லா செஞ்சு தருவான். பாருங்கள் அன்னைக்கு என்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. மீதி ப்ரெஸ்ஸை வந்து நம்ம இந்த ப்ரெஸ்ஸெல்லாம் நம்ம கத்திரிக்கோலை வச்சு வெட்டி எடுக்க போகிறோங்க. கையால் பிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. டிம்மர் எடுத்தாச்சுங்க. இதுதான் இங்கே திருப்பூர் சைடில் ஃபுல்லாக எல்லாருமே கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பிசுறு வெட்டுறதுக்கு. நம்ம இன்னைக்கு இதை வச்சு ப்ரஷ் அட்டே வெட்ட போகிறோம். கடையில் வியாபாரம் பண்ணுறதை விட இந்த வாங்கிட்டு வந்து பொருளை அடுக்கிறது, இந்த அந்த ப்ரெஷ்ஷை வெட்டுறது, இந்த மாதிரி வேலை தாங்க கஷ்டம். பேப்பர் கிழிக்கணும், ஜாமான் மடிச்சு கொடுக்க, இந்த வேலை தான் கஷ்டம். ஜாமான் கொடுக்குற வேலை கூட ஈஸி தாங்க, இது கூட ஈஸியாக இருக்குங்க வெட்டி எடுக்கிறது. இந்த திருப்பூரில் எல்லார் வீட்லேயுமே இந்த டிம்மருங்கிறது இருக்கும். ஏன்னா எல்லாருமே வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து துணி போடுவாங்க பிசுறு வெட்டுறதுக்கு. ஒரு துணிக்கு 50 பைசா 1 ரூபான்னு பேசி விட்டுட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் பக்கத்துலலாம் இருக்கிற அக்காலாம் பிசுறு வெட்டுற வேலை தான். அதுலேயுமே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா சம்பாதிச்சிருவாங்க வீட்டில் இருந்தே. ஃப்ரெஷ்ஷாக ஒரு வழியாக கிழிச்சாச்சுங்க. என்னோட என் பையன்தான் அதிகமாக கிழிச்சிருப்பான். பாருங்க இன்னும் கொஞ்சம் 2 பீஸ் இருக்குது, அதை போட்டு அவன் போராடுறத பாருங்கள். கத்திரி வேண்டான்னா அது வேணும் அவனுக்கு. ஒரே அடம் பிடிச்சி வாங்கிட்டான். ப்ரஷ் வேலை முடிஞ்சுது. அடுத்தது வேறு பொருள் அடுக்கலாங்க. அப்புறமா ஸ்டே ஃப்ரீ வந்து அடிக்கிடலாம். ஸ்டே ஃப்ரீ அடிக்கிட்டு அடுத்தது நம்ம பேம்பர்ஸோட டைட்டோ அடிக்கலாம். இந்த இடத்துல தான் அடுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம டைரி மில்க்கும் மஞ்சும் இருக்குது, அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வேறு பக்கம் வச்சுட்டு எந்த பக்கம் வைக்கலாம், இப்போதைக்கு இங்கே வைப்போம், கீழே வைப்போம். அப்புறமேட்டி ஒரு இடம் பார்த்து வச்சுக்கலாங்க. டைரி மில்க் கீழே வச்சுக்கலாம், அப்புறமேட்டு ஒரு இடம் பார்த்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம அடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரேக்கை க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கலாங்க. ஓகே, ஒதுக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டே ஃப்ரீ விஸ்பர் எடுத்து அடிக்கிடலாங்க. நிற்கவே நிற்காதுங்க ஒழுங்காகவே. நம்ம இது பார்த்தீங்களா, பொத்தா உலம் பொத்து பொத்துன்னு. வெளியில் வாங்குறத விட நம்ம அந்த ஏரியல் கம்பெனிக்காரன்ட்ட வாங்கும்போது இது விலைலாம் ரொம்ப குறைச்சே தருவான். இது கூட நம்மளுக்கு 55 ரூபா விஸ்பர் XXL ஃப்ரீயாக ஒன்று தருவாங்க. ஒன்று தான் தந்திருக்காங்க. இந்த ஒன்று நம்மளுக்கு ஃப்ரீ. கவர் காலி. அப்புறமேட்டு சோப் பவுடர் இந்த இடத்துல அடிக்கிடலாங்க. அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து காலி பண்ணிட்டு சோப் பவுடர் அதில் அடிக்கி விட்டுடலாம். 2 பீஸ் தான் இருக்குது, இந்த இன்செட் கூட போட்டுடலாம். இந்த இடத்த ஒரு பெருக்கி விட்டுக்கலாங்க ப்ரஷ் வச்சு.
இப்போ பக்கத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. ஸ்டைடு அடிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க முடியல, நான் உங்களுக்கு அடிக்கிட்டு அப்புறமேட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக. பாருங்கள், சோப் பவுடர் அடிக்கியாச்சு. அடுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விஸ்பர் அடுக்குன இடத்து பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த மஞ்சையும் டைரி மில்க்கையும் தூக்கி வச்சிடலாம். எதுக்காக இந்த மஞ்சையும் இந்த டைரி மில்க்கையும் நாங்கள் இங்கே ஒழிச்சு வச்சுருக்கோன்னா, கடனுக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க 5-10ன்னு. அதனால நாங்கள் இது ஏதாவது கஸ்டமர் காசு கொடுத்து கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்குறக்காண்டி ஒழிச்சு வச்சுருக்கோம். வேறு கடனுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ப்ரெஸ் கிழிச்சாச்சு வெற்றிகரமா. ப்ரெஸ் என் பையன் தாங்க அதிகமாக கிழிச்சிருக்கான் என்னை விட. வேறுங்க, இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் எடுக்கணும். பேம்பர்ஸ் மட்டும் தொங்க விடணும். தொங்க விட்டு வெளியெல்லாம் பெருக்கி விட்டால் வேலை முடிஞ்சுங்க. பேம்பர்ஸ் சார் மட்டும் இருக்காங்க, அவங்கள அடுக்கணும். பேம்பர்ஸ் ரேக் இது தாங்க. தாரு இந்த இடத்துல தொங்க விடணும் பேம்பர்ஸை. ஓகே, தொங்க விட்டுட்டு அடுத்து அதையும் வீடியோவில் காமிக்கிறேன். பேம்பர்ஸும் ஒரு வழியாக அடுக்கியாச்சுங்க. 3 சைஸ் தான் வந்திருக்கு. 3, ஆமாம், எஸ் சைஸு, அப்புறமேட்டு எம், இல்லை 2 சைஸ் தாங்க வந்திருக்கு, எஸ் எம். இந்த ஏரியல் பொருள் அடுக்குன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் கிளம்புறேன். பாய்.